வீவர்ஸ், இன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, இந்த நியூஸ் எனக்கு மட்டும் இல்லை, இதை கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த நாடகத்தை யாரும் பார்க்காத ஆளே கிடையாது. என்னடா நாடகம்னு சொல்றேன்னா, அது ஒன்றும் இல்லைங்க, சக்திமான் தாங்க. 1997 இந்த சக்திமான் வந்து வெளியாச்சு. ஸோ இது முதல்ல வெளியிட்டது தூர்தர்ஷன் சேனல் தான். ஸோ அந்த சக்திமான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இல்லாத ஸ்டிக்கரே கிடையாதுங்க. மேக்ஸிமம் எல்லாருமே பீரோட வாங்கி ஒட்டிச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்து அது சக்திமான் மாதிரியே ட்ரெஸ் வாங்கி நம்ம போட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அந்த ஷோ போடுறதுனாலே எங்கே இருந்தாலும் சக்திமானுக்கு வந்து பார்ப்போம். இது உண்மையிலே நானும் ஒரு சக்திமானுக்கு ஒரு ஃபேன் தாங்க. சின்ன வயசில் பார்த்துட்டு இருப்போம். அதுவும் இப்படி கையை வச்சு சுற்றுறதுலாம் வேற லெவலாக இருக்கும் சக்திமான். அந்த கதையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டாப் ஆகிடுச்சு. அது ரொம்ப ஒரு மன வருத்தமாக இருந்தது. ஸோ சக்திமான் பேரை கேட்டோன்னே இன்னும் சில பேர் நிறைய பார்த்துருப்பீங்க. உடனே இப்போ கமெண்ட்டும் போட ஆரம்பிச்சிருப்பீங்க சக்திமானை பற்றி. உங்கள் லைஃப்பில் சக்திமான் வந்து எவ்வளோ ஒரு இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் சக்திமான் மாதிரியே சில குழந்தைங்களும் இறந்துருக்காங்க. அது வந்து முன்னாடி நியூஸ் நடந்திருக்கு. சக்திமான் காப்பாற்ற வருவார் அப்படின்னு ஒரு அந்த அளவு சக்திமான் வந்து பெரிய பாதிப்பாக ஏற்பட்டதை வந்து சொல்லலாம். சரி, இவ்வளோ வருஷம் கழிச்சு சக்திமானத்தை ஏன் பேசுறீங்கன்னா, சக்திமான் திருப்பி வரப்போகுது. அதே ஆக்டர், அதில் நடித்த ஆக்டர் முகேஷ் கண்ணா அவரே நடித்து அவரே தயாரித்தது. கிட்டத்தட்ட 18 வருஷங்கள் வந்து அது மேலே நடித்து அதை நிறைவுபடுத்தியிருக்காரு. ஸோ இப்போ திருப்பியும் வந்து அவர் வந்து இன்னொரு கெட்டப்பில் அந்த ஃபோட்டோஸ் போட பாருங்க. ஸோ கொஞ்சம் வயதான கெட்டப்பில் வந்திருக்காரு. ஸோ நான் திருப்பியும் வந்து நான் படுத்து பண்ண போறேன். கண்டிப்பாக இது பண்ணால் கண்டிப்பாக சூப்பர் ஹிட் ஆகும். என்ன ரீசன்னா, இதுக்குன்னு தனி மவுஸ் இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த ஒரு சக்திமான் வந்து நியூஸ் இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த சக்திமானை பார்த்து தாங்க நிறைய பேர் அடுத்து வேற டிஃப்ரெண்ட் எடுத்தாங்க. மைடியர் பூதம், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் சக்திமான் மாதிரி வராது. ஸோ வெல்கம் பேக் கொடுத்துருக்காரு சக்திமான். ஸோ நானும் வெயிட் பண்ணுறேன், எப்போ ஒரு சக்திமான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா நானுமே அவர் மிகப்பெரிய ஃபேனு. நானும் ஸ்டிக்கர் நிறைய வீட்டில் ஒட்டி நிறையா விளையாண்டுருக்கேன் சக்திமானை பற்றி. அப்புறம் புக்கில் வச்சு ஒட்டியிருக்கேன். ஸோ உங்களை சின்ன வயசு சக்திமான் எவ்வளோ ஒரு பாதிச்சது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. சக்திமான் லைக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.